guys, இன்னைக்கு சாட்டர்டே vlog எடுக்கலாம். எங்க வீட்ல வந்து இன்னைக்கு கேஸ் வந்து இன்னைக்குல கொஞ்ச நாளாவே சில பல மாதங்களாவே எனக்கு இந்த கேஸ் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுது. சில பல வருடங்கள் வச்சுக்கோங்க. நானே வந்து ஓகே இப்போ கொஞ்ச நேரத்துல திரும்பி ஆடுவோம். அப்புறம் நம்ம அவனை பார்த்துக்கலாம். ஓ மை காட் கீழே விழுந்துச்சுங்க. ஓகே நான் ஃபஸ்ட்டு ஒரு கேமரா ஸ்டாண்ட் வாங்கணும். எனக்கு நிறையா திங்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. ஓகேவா, அதில் நிறைய இருக்குது. கேமரா ஸ்டாண்ட் இருக்குது, நிறைய பல திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கணும். பிஸ்னஸில் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து கேஸ் தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து கேஸ் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. வேறு கேஸ் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, ஏன்னா இந்த கேஸை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒரு அடுப்பு தான் ஒழுங்காக எரியுது, இது எரியவே மாட்டேங்குது. ஒரு அடுப்பு கொஞ்ச நாள் எரியும், அப்புறம் எரியாது. ரெடி பண்ணுவோம், அப்புறம் எரியாது. ஓகேவா. ஓகே காய்ஸ், நான் புதுசாக ஒரு கேஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுதான் சொன்னேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, மதியம் காலையிலே அவனோட வேலையை ஆரம்பிச்சுட்டான். ஓகே, இன்றைக்கி எங்களோட ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா, இன்றைக்கி வந்து என்னோடய மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து காலையில் வந்து தக்காளி சந்தகை பண்ண போகிறேன். ஓகே, சந்தகை பாருங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஹோம்னு சொல்லிட்டு ஹோம் மேடுங்க. ஓகே, எந்த ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணல. அதனால் நீங்கள் தைரியமாக வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வாங்கி நான் நிறைய டைம் யூஸ் பண்ணேன். கடையில் வாங்குறதெல்லாம் நமக்கு தெரியும் டிஃப்ரெண்ட்டு. அண்ட் இதுவும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இவங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஓகேவா, நல்லாயிருக்கும். சாரி, நீங்கள் வாங்குவீங்களான்னு தெரியல, இது எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து அதுதான் இன்னைக்கு காலையிலையும் பண்ண போகிறேன். நேற்று நைட்டு 2 பாக்கெட் வாங்கினேன். ஒரு பாக்கெட் பண்ணுறது 2 பாக்கெட் பண்ணுறதுக்கு நான் மசாலாலாம் பண்ணிட்டேன். அவர் வந்து லாஸ்ட்டில் எனக்கு வேணான்னு சொன்னதுனால கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சுருந்தேன், தக்காளி சட்னி மாதிரி. அது இப்போது இது தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகே, மதியம் வந்து சாம்பார், அப்புறம் பொரியல், கோவக்காய் பொரியல், அப்புறம் ரசம், அதுதான் பண்ண போகிறேன். ஓகே, நான் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் வரேன் வீடியோக்குள்ள. ஓகேவா. ஹலோ காய்ஸ், இங்கே பாருங்கள், காலையில் தக்காளி சேவை வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நான் சாம்பார் பொடி போடல, ஏன்னா மகிழுக்கு வந்து இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சாம்பார் பொடி மட்டும் ஆட் பண்ணுவேன். மகிழ் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் சாம்பார் பொடி, மைல்டாக. ஓகேங்களா, ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மகிழுக்கு எடுத்து வச்சுட்டு போட்டுப்பேன். இங்கே பாருங்கள், இது வந்து நான் ஹோம்மேடாக மேக் பண்ண சாம்பார் பொடி. மிளகா நிறையா போடலைங்க, கம்மியாக போட்டு பண்ணியிருக்கேன். இது வந்து எங்கள் அம்மிச்சி அரைச்சி கொடுத்த சாம்பார் பொடி. டார்க்காக இருக்கா, அவங்க மிளகா போட்டிருக்காங்க. இதுதான் இப்போ மோஸ்ட்டாக நான் வந்து எங்களுக்கு மட்டும் சமைக்கிற மாதிரி இருந்தால் இது ஆட் பண்ணுவேன். மகிழுக்கும் சேர்த்து பண்ணுறதுனால ஸோ நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கம்மியாக தான் காரம் இருக்கும். ஓகே, இது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் வரேன். சரிங்களா. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். யாரை இவங்க பார்த்துட்டு வரலாம். ஹலோ, ஹாய். சவுண்டு கம்மி பண்ணுறியா? நீ பாருங்க. ஹலோ, குட் மார்னிங். பேட்டரி ஓக் ஆகல. டிவி சவுண்ட் கம்மி பண்ணாமலோ, பேசவே கேட்கல. இங்க பாருங்க, மகிழ் கட்டி. ஹாய் 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 போயிட்டியா? ஆச்சா சாச்சா இல்லம்மா, சுச்சு போயிருக்காண்டா. சுச்சு வா. பார்த்தீங்களா, மகிழ் சுச்சு போனாலும் ஆய் போனாலும் சொல்லுவான். நான் ஹாய்னு சொன்னா அவன் ஆய் அப்படிங்கிறான். ஆய். ஓகே யுகன், குட் மார்னிங் சொல்லு. மம்மியா? ஐயோ, மம்மி சொல்லக்கூடாது, அம்மா. ஓகே, நான் போய் இங்கே பாருங்கள், இன்றைக்கி என் பெட்டை எடுத்து வைக்கிறது நான் தான். டெய்லி என் ஹஸ்பண்ட் தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணுவார். இன்றைக்கி என்னோட வேலை, ஏன்னா இது வீக்கெண்ட் இல்லையா, அதனால நமக்கு மட்டும்தான் வீக்கெண்டில் நிறைய வேலைங்க. சரி, ஓகே, இது ஃபுல்லாக நான் க்ளியர் பண்ணிட்டு வரேன். ஹலோ காய்ஸ், இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சாலடு. இதில் வந்து எனி வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட்னு கூட சொல்லுவேன் எனக்கு அவருக்கும். ஓகே, நான் பாதியிலே விட்டுட்டேன். இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, கண்டிப்பாக நீங்கள் கேப்சிகம், பீட்ரூட், எனி வெஜிடபிள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஐ மீன் சாலட்கான வெஜிடபிள்ஸ். ஓகேவா. அப்புறம் சாட் மசாலா, கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, உப்பு, பெப்பர். ஓகே, அது கொஞ்சம் அதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணி கையிலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் லன்ச் ரெடி ஆயாச்சு. சாம்பார், அதுக்கப்புறம் கோவக்காய் சில்லி, அப்புறம் என்னோடய ஃபேவரட் சாலட் இதுதான். அப்புறம் ரசம் இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 2 டைம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒவ்வொரு வீடியோ எண்ட்லேயும். தென் நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் இப்போ கேக் பண்ணேன், ஒரு சாக்லேட் கேக். அதோட கேக் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? வீட் ஃப்ளாரில் பண்ணேன் ஃபஸ்ட் டைம். ஓகே, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஹே காய்ஸ், இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். மதியம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டாச்சு. யுகன் ஊட்டி வச்சாச்சு, மகிழ்க்கு ஊட்டி இப்போ கொஞ்சம் தூங்க வச்சாச்சு. மகிழ் தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் யுகன் இவ்வளோ நேரம் விளாண்டுட்டு இப்போ தான் வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி நான் கேக் பண்ணேன்னு சொன்னேன்ல, வாங்க அது பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், கேக் பண்ணி இந்த 3 பாக்ஸஸ்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இதில் காமிக்கிறேன், ஓகேவா? சாக்லேட் கேக் இங்கே பாருங்கள், தெரியுதா? இங்கே க்ளாஸியாக இருக்க, இதுதான் மேலே இருக்கட்டா. அப்போ இதெல்லாம் சைடில் இருக்கிறது கட் பண்ணி அப்படி அழகாக கட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? நான் பண்ணுற கேக் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து சாப்பிட்ற கட் பண்ணுறப்பவே புலபுலன்னு உதிர்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப இப்போது எப்படி சொல்கிறது, நம்ம க்ரீம் கேக் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக பண்ணலாம். பட் நம்ம வந்து ப்ளெயினாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக தான் கேக்ஸ் எல்லாம் பண்ணுறோன்னா. இது வந்து வீட் ஃப்ளாரில் பண்ண சாக்லேட் கேக். இனி வந்து அப்படியே ஹெல்த்தியாக நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம அடிக்கடி நான் வாரத்தில் ஒரு டைம் அது பேக் பண்ணுவேன். அப்புறம் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே நிறைய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், நீ நைட் ரொட்டீன் அப்படி பார்க்கலாம். நைட் இன்றைக்கி வந்து தோசை மாவு நேற்று அரைச்சிருக்கேங்க, அது அப்படி இருக்குது. ஸோ நைட்டு அதுவே வச்சு மேனேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அவர் என்ன சொல்கிறாங்கன்னு. ஓகே அம்லு, இப்போ என்னாச்சு? காமெடி சொல்லு, என்ன காமெடி ஆச்சு? என்ன காமெடி ஆச்சு? இங்கே பாருங்க, பப்ளு வந்து என் மேலே முட்டினானா, முட்டும் போது அவன் தலையில் இருக்க கிளிப்பு வந்து என் தலையில் மாட்டிக்கிச்சு. அதுதான் செம காமெடி இல்லைடா. அம்லுக்கு அது ரொம்ப காமெடிங்க. சிரின்னு சிரிச்சுட்டு இருந்தான். எடுக்காத, ஐயோ கிளிப்பு அப்படிலாம் பிடுங்க கூடாது, தலையில இருந்து வலிக்கும். சும்மா குடிங்கதானா சுக்குட்டி, ஏன் பண்ணி மாதிரி வைக்கிறவா? என்ன இது ஒரு சிரிப்பா இருக்கு, என்னாச்சு உனக்கு? இப்போ வெளியே அனுப்புவேன் சிரிச்சிட்டு இருக்கியா? அனுப்ப மாட்டேன் பாத்தீங்களா? மூஞ்சி பாருங்க, அனுப்ப மாட்டேன்னு சொன்னே, சும்மா சொன்னேன். ஓகே ஓகே பப்ளு பாய் சொல்லிடு. பப்ளு ஹாய் சொல்லிடு. பப்ளு பப்ளு பாருங்க, எதுக்குடா இவ்வளோ அழகான பாட்டு இப்படி பாடுறேன்னு சொல்லிட்டு ஒரே அடி. ஏன்டா பப்ளு? ஐயோ அடிக்கூடாது அண்ணா, வேணும். நோ நோ அண்ணா, அடிக்கூடாது. சரி சரி சரி, அதை வச்சு அடிக்க போறியா? கழட்டிட்டியா? நீ உள்ள போடு, கை போடு. மாமா இது போட்டு விடு மாமா. ஒழுங்கா இந்த பாட்டு இங்கே பாருங்க. யுகன் பாடுற பாட்டு கேட்குதான்னு சொல்லுங்க. அம்மா அழகா பாடு யுகன், அழகா பாடு. சரி ஓகே, அவன் பேட் பாய், அவன் ஒழுங்கா பாட மாட்டான், அடி. சரி ஓகே, பாய் பாய் சொல்லு. ஹாய் குந்தவி. குந்தவி வந்து அம்மளோட ஃப்ரெண்டு இல்லை? ஏன் ட்ரெஸ் வந்து கையெடு. எங்கே வர? இங்கே பாருங்க, மகிழ் ஆரஞ்சு சாப்பிட்றான். கொஞ்சமாக சாப்பிட்டா. ஏம்மா தங்கம்? டிவி மறைச்சிட்டேனா பாருங்க. யுகன் வந்து சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்றான். ஆப்பிள் ஆரஞ்சு சாண்ட்விச். அம்மா பரவாயில்ல, கையில் வச்சு புளியறாரு. கொஞ்சமாக சாப்பிட்டாருங்க, போதும். ஏம்மா பாய். இல்லைம்மா, நீலாவா? உங்க பப்ளு நீலா சொல்லுது. நீலா மேலே இருக்கு, நீலா பாருங்க. இவங்க எல்லாரும் பாருங்க, கிட்ஸ் எல்லாம் வந்து ஈசல் பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. அது நீங்கள் அது ஈசலோடது 1 hour மட்டும்தான் அது இருக்கும், அப்புறம் இறந்துருமா. ஏம்மா பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? வா, எனக்கு வீடியோவில் காமிக்கிறியா?
ஏன்னா யூடியூப் சேனல் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? நீ பாரு. உங்கள் வீட்டில் ஃபோன் இருக்கா? உன்னோட ஃபோன் இருக்குல்ல, அதில் போய் பாரு. என்னம்மா இல்லவா? இல்லா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். உன்னையும் தான் எடுத்துட்டு இருக்கேன். உன் பேர் என்ன சொல்லிடு. ஜஸ்மிதா. என்ன கிளாஸ் படிக்கிற? செகண்ட் அதிரல். அதிரல். ஓ செக்ஷனா? செக்ஷன் நேம் சொல்ல. பி. ஓகே. குந்தவி குந்தவி பாருங்க. குந்தவி என்ன கிளாஸ் படிக்கிற பாருங்க. குந்தவி யூகேஜியா? ஓகே. நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லுவேன்னு நினச்சேன். நீ பாருங்க ஈசல். பபுலு பபுலு அங்கே பாரு ஈசல். பிடிச்சிருவான் பிடிச்சிருவான் பிடிச்சிருவான். அழகு அழகு. செத்து போயிடும். அம்மாடி இப்படி வா. வேண்டாம் வேண்டாம், அவன் மண்டைக்குள்ள மாட்டி கொப்புறோம் வெளியே வர முடியாம.